7 மணிக்கு நிற்குது. இன்றைக்கு ஒரு நல்ல முடிவு ஒன்று கிடைச்சிருக்குது. ஆட்டோ ஓடுறதுக்கெல்லாம் பெருசா ஓட்டம் பெருமோனும் படியா மழை வந்தாலும் பிரச்சனை இல்லை. பெரிய வாழைக்குள்ள சங்கம் வந்து இங்கதான் இருக்கு நீர்வேலி. எங்களோட வாகனத்தின கடைசி நம்பர்ல இருந்து ஒத்தி என்ற வந்து போலீஸ்காரரையும் இலங்கையில வந்து போட்டு இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜான்சன். இன்றைக்கு நாங்கள் கனாலுக்கு வீடியோ எடுக்கிறோம். வீடியோ எடுக்க வலிக்கிட்டோடனே மழை பெய்யுது. வேறுங்க இப்படி மழை பெஞ்சோன்றிருக்கு. அதே மாதிரி யாழ்ப்பாணத்தில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து இப்போ பெட்ரோல் தட்டுப்பாடு. இவ்வளோ நாளும் வந்து கியூஆரில் தான் பெட்ரோல் கொடுத்து கொண்டிருந்தது. இண்டையிலிருந்து கியூஆருக்கு பதிலாக எங்களோட வாகனத்தின கடைசி நம்பர்ல இருந்து ஒத்தி என்ற பார்த்து இப்போ எந்த வாகனம் கடைசி 7ல் முடியுதுண்டா இன்றைக்கு 19 ஒட்டி இன்னும் இன்றைக்கு இந்த வாகனம் அடிக்கலாம். இனி இந்த வாகனம் வந்து 4 தான் பெட்ரோல் அடிக்கலாம். அப்போ அப்படி ஒரு முறை ஒன்றை வந்து இலங்கையில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இது ஏன் கொண்டு வந்தேன்னு சொன்னால் பெட்ரோல் தட்டுப்பாடு. அப்போ நான் நேற்றிரவு போய் அவசரமாக இன்றைக்கு தங்கச்சியை வந்து கிளினிக் கொண்டு போகணுன்றதுக்காண்டி பெட்ரோலை வந்து ஆட்டோக்கு அடித்து வச்சிருக்கிறேன். இப்போ இந்த பெட்ரோல் பிரச்சனையால் மெயினாக பாதிக்கப்பட்டது வந்து ஆட்டோ ஓடுற என்ன மாதிரி ஆக்களும் கூலி வேலை செய்கிற ஆக்களும் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே ஆட்டோ ஓடுறவைக்கெல்லாம் பெருசாக ஓட்டம் பெருமோனும் தெரியாது. இதை வந்து பெட்ரோல் விட்டு ஒரு அடிக்க படியாக உழைக்கல. அது இன்னொரு உழைச்ச மாதிரி அப்படி இதெல்லாம் வந்து கஷ்டப்பட்டார்கள் தான் இன்னும் வந்து கஷ்டப்பட போயிடும். இனி இப்போ இலங்கையில் வந்து சாமான்கள் வந்து விலை கூடிட்டு நாளுக்கு நாள் விலை கூடிக்கொண்டு இருக்கு. பார்ப்போம் இந்த அமெரிக்கா ஈரான் பிரச்சனை எப்போ முடியுதோ அப்போதான் வந்து இந்த நாட்டில் வந்து ஓரளவு சுமூகமாக எல்லாமே வந்து விரவழிக்கிறது. சரியானு சொல்லிக்கணும். நாங்கள் எங்கே போக போகிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் போக போகிறோம். யாழ்ப்பாணம் பெரிய ஆஸ்பத்திரிக்கு எங்கள் தங்கச்சி கிளினிக் கொண்டு போவேன். அப்போ போகிற வழியில் தான் இன்றைக்கு நாங்களே பார்க்குற விஷயங்கள் ரோட்டு வருஷம் எல்லாம் காட்டி கொண்டு போகும்போது வீடுக்கு வலிக்கிட்டாங்க. சரி வாங்க போவோம். பாருங்க ஆட்டோ வந்து எல்லாம் மூடி கட்டி கொண்டு இருக்கு. அம்மா இருங்க போய் முதலாது போகிற போகிறா. நல்ல காலம் ஆட்டோக்குள்ள வந்து அங்கே போய் கண்ணாடி அடிச்சிருக்கப்படியா பாருங்க. அதில் பாருங்க நீங்கள் நோம்பில் இப்படி சாண்டில் இங்கே இருக்கு சாண்டில் பின்னுக்கும். ஓ இப்போ ஆட்டோவை ரிவர்ஸ் அடிப்போம். மழையும் வெயிலும் ஆகிறதுக்கு சைட்டா அந்த கடை அடிச்சபடியா மழை வந்தாலும் பிரச்சனை இல்லை. சரியா அந்த கிளினிக் அப்பா வச்சுக்கிறீங்களா வாங்கிட்டு வா. இதை கொழுவி போட்டு இஞ்சால பார்க்காம கதவை போட்டால் விஷயம் முடியுது. பாபா ஓடி நேரம் போடுது. 7 மணிக்கு நிற்கணும். இப்போ 8 மணி நிற்கணும். 8 மணி இப்போ வலிக்கிட்டோம் நாங்கள். இதுதான் எங்களோட வீட்டில இருந்து ரோட்டுக்கு வர்ற பாதை. நேராக போனால் துளசின்ற வீடு வருது. துளசி மலைக்கு நித்திரியா துளசி நித்திர போன் அடுத்து முழம்பேது என்ன இதில் கொஞ்சம் கல் எல்லாம் வாகனம் கொஞ்சம் ஆட்டோக்கள் ஏற்றுறது. இதனாலதான் கொஞ்சம் ஆட்டோ பலதா போடுறது விலைக்கு தீபாவளி உடைக்கிறது தான் ஏற்கனவே உடைஞ்சு போய் தான் கிடாக்கு. இந்த கல்லுக்கு ஏற்றி இதாக்கி தான் ஆட்டோ பலதா போடுது. மெயின் ரோட்ல போயிட்டு பார்ப்போம். பாருங்க இப்ப நான் கொஞ்சம் ரோட்டு கிட்ட போயிட்டேன். முன்னைக்கு என்ன விஷயம்னு சொன்னால் அம்மாட்ட மாசியமே. அப்ப அத்தை தான் தனியா இருந்து வேலை செய்ய போறோம். அதுக்குள்ள நாங்க போகணும். என்ன போயிட்டு வரணும். இந்த அம்மம்மா ரெண்ட மாசியம் பத்துக்கு வருது. அப்ப நிறகுடம் எல்லாம் வச்சு சாப்பாடு செய்ய போயினோம். சரி பாருங்க ரோட்டுகள்ல எல்லாம் மழை பெஞ்சு ஜக்கெட்டோட எல்லாம் போய் கொண்டிருக்கு. எங்களுக்கு ஆட்டோ இருக்கின்றபடியா நாங்கள் நிலையாம கொள்ளாம போறோம். தூவானம் அடிச்சாலும் அவசரத்துக்கு ஒரு வாகனம் இருக்கணும்.
ஒரு நாடகம் அங்கால வெயில் அடிக்குது போல. இந்த பருத்துற பக்கம் தான் மழை போல. என்ன வெயிலும் அடிக்குது. குறிப்பிட்ட இடங்கள்லாம் மழை பெய்யுது. நார்மலாவே உங்களோட ஊர்களுக்கு மழை அடித்தால் ஒரு வித்தியாசமான மண் வாசனை ஒன்று வரும், வித்தியாசமான மனம் ஒன்றும் வரும். அதே மாதிரி தவக்கீரன் நிறைய கத்த வளைக்கிடும். மழை அடிச்ச உடனே எல்லாம் பச்சை பசிலா இருக்கும். எங்களோட ஊர் வந்து வெயில் அடிக்குது. இப்ப பாருங்க, எங்களோட ஊரை தாண்டி நீர்வேலி கிட்ட போயிட்டோம். இப்ப வெயில் அடிக்குது நீர்வேலிக்கு. எங்களோட ஊருக்குள்ள மழை தூருது. இப்ப பாருங்க, ஒரு ஐயா வாழைக்குள்ள கொண்டு போய் கொண்டிருக்கிறார். நீர்வேலி யாழ்ப்பாணத்திலே பெரிய வாழைக்குள்ள சங்கம் வந்து இங்கதான் இருக்கு நீர்வேலி. இந்த பாருங்க, வாழைக்குள்ள கொண்டு போயிட்டு மழையினபடியா விடிய ஒரு 5 மணி போல வந்தா இதை நீட்டுக்கும் வாழைக்குள்ள கொண்டு வராங்க பார்க்கலாம். இங்க எல்லாம் வாழைக்குள்ள கொண்டு வந்த வாழங்கள் தான் சைட்டுக்கு பார்க்க பண்ணி நிக்குது எல்லாம். இந்த அவர் ஐயா கொண்டு போறாரு. இங்க ரெண்டு சொன்னா வீட்டுல வாழை மரம் வளர்த்தாங்கிற ஊருக்குள்ள கொஞ்சம் காசு தேவைப்பட்டு அந்த வாழைக்குள்ளைய வட்டி கொண்டு விடிய ஒரு 5 மணிக்குள்ள வந்தால் பேரம் பேசி வித்து போட்டு போகலாம். என்னம்மா? அப்படிதான் எங்க அம்மாவும் விக்கிறவா வாழைக்குள்ளையில் வந்து. போன மாசம் எத்தனை குலை? 3 குலை கொடுத்தேன். போன மாதம் 3 வாழைக்குலை கொடுத்தேன். 3 வாழைக்குலையும் விழா கொடுத்தது எவ்வளவு? 2800 ரூபா. கொஞ்சம் விலை குறைவுதான். யாழ்ப்பாணத்துக்கே மழை பெய்து போடணும். கரும்பு வெயில் அடிக்க வலிக்கிடுது. இப்பதான் கோப்பாய் சந்தை கிட்ட வந்துட்டேன். என்ன கொஞ்சம் நேரம் போடுதுண்டே. நாங்க இப்ப கிளினிக்கு போறதுக்கு 7 மணிக்கெல்லாம் நிக்கணும். இப்ப நாங்க போய் கொண்டிருக்கோம் 8 மணி ஆகுது. வேகமாகவும் போகல, அது கொஞ்சம் ஆட்டோவில். அப்ப அதெல்லாம் வந்து ஸ்லோவா போய் கொண்டிருக்கிறேன். அதுமாதிரி வேகமா போனா பெட்ரோல் முடிஞ்சு விட்டுரு. அதையும் அளவா தானே முறுக்கணும், ரேஸ் பண்ணணும் ஆட்டோக்குள்ள. கோப்பாய் சிக்னல் சந்தை கிட்ட வந்துட்டோம். நல்ல காலம். இன்றைக்கு மழையண்டபடியால் பெட்ரோல் சீட்ல கியூ இல்லை. இல்லாட்டி ஒட்டியன்காரர் ஃபுல்லா வந்து லெக்கி கொண்டு இருப்பாங்க. சிக்னல் வந்து 20ல நிக்குது. இப்ப இதுல தான் கடந்த மாதங்கள்ல பெரிய பெரிய ஆக்சிடென்ட் நடக்கிற இடங்கள். விடிய காத்தால் 5 மணிக்கு அங்க பேர ஒரு நீல கலர் ஆட்டோ வருது முன்னுக்கு. அதான் பெத்தி ஆட்டோ. இலங்கையில வந்து பெட்ரோல் தட்டுப்பாடுபடியே இப்ப அரவாசி இடங்கள்ல வந்து அங்க பாருங்க தெரியுது ஒரு பெட்டி ஆட்டோ ஓடுது. அந்த இதுதான் ஓடுது இப்ப எல்லாத்தையும். பெட்டி தான் ஓடுது இந்த ஆட்டோ. தெரிஞ்சது அந்த சைட் வந்து பெட்ரோல் சைட்ல எஸ்டிஎஃப் எல்லாம் நிக்கிறாங்க போலீஸ்கள். இப்ப பாருங்க ஆமி நிக்கிறேன். மாமி டியூட்டிக்கு போட்டுருக்கு சைட்ல. எல்லா பெட்ரோல் சைட்லயும் வந்து ஆமிக்காரர் ஆக்கி விட்டுருக்குறாங்க. அதே மாதிரி போலீஸையும் வந்து டியூட்டிக்கு விட்டுருக்குறாங்க. இப்ப பாருங்க பள்ளிக்கூடம் வந்து போலீஸ் வந்து மலையக்குள்ளேயும் வேலை செஞ்சு கொண்டிருக்கு. பாருங்க டிராபிக் போலீஸ் இந்த மலையிலேயும் வந்து வேலை செய்யுது. 1000 பிள்ளைகள தாயை மறைச்சி வச்சு காய்ச்சி ஒன்று ஏதோ பிடிப்பாட்டு போச்சு போல. லைசன்ஸ் இல்லையோ தெரியா.
அம்மா வந்து ரோல் வண்ட போறா. எவ்வளோ அம்மா இருக்கு? எந்த கடை நிப்பாட்டுறது? அந்த ரோல் கடை அந்த ரோல் கடை இது கையில் ரோல் கடை இருக்குங்க. ரோல் கடை உங்களுக்கு சாப்பாடு கடை நிப்பாடு. ஓ இதுல நிப்பாடு. ரெண்டு பெட்ரோல் மிஷினுக்கு பக்கத்துலேயும் வந்து ஆமிக்காரர் தான் நிற்கிறாங்க. அப்போ இப்படிதான் எல்லா இடத்துலையும் வந்து ஆமிக்காரரையும் வந்து போலீஸ்காரரையும் இலங்கையில் வந்து போட்டுருக்கு. திடீரெண்டு யாரும் வேற ஒரு கார் பார்க்க ஏதோ ஒரு யுத்த காலம் மாதிரி இருக்கும் இலங்கையில். ஏன்னா அப்படிதான் இப்போ எல்லா இடத்தையும் வந்து போலீஸ் மாமியை வந்து இறக்கி விட்டுருக்குறாங்க. ஆனால் என்ன பிரச்சனை சொன்னால் உண்மையிலே எரிபொருள் தட்டுப்பாடு. அப்போ பெட்ரோல் பிரச்சனைபடியால் சண்டையில் பெறலாம் பெட்ரோல் சைக்கிள். இப்போ நாங்கள் கூடி இப்போ ஒரு கதைக்கு நாங்கள் கூடி எங்க யாழ்ப்பாணம் போயிட்டு திரும்பி இப்போ போகிற வழியாக பெட்ரோல் முடிஞ்சுன்னு இந்த ஒட்டி ஒன்றும் இல்லாண்டி கியூஆர் அடிக்கலாடி சண்டை பிடிப்பேன் தானே செட்டில் எங்களுக்கு அவசரங்கள் நிற்குது. அப்போ அதுக்காண்டியே எங்களை அடக்கிறதுக்காண்டி பெட்ரோல் செட்டில் அப்போ அதுக்காண்டியே பெட்ரோல் செட்டில் எல்லாத்தையும் போலீஸில் போட்டு வச்சுக்கிறாங்க. அப்போ கெஞ்சி கூத்தாடி கூட வேண்டியலாது. இப்போ பாருங்க தூக்கோட எல்லாம் நிற்கிறாங்க, அடிச்சு கிளச்சி விட்டுருவாங்க. உங்கள் இன்னும் அடிக்க தோங்கல. ஆனால் நார்மலாக வசதியான ஆட்கள் எல்லாம் ஏதோ ஒரு வழியில் அடித்து கொண்டு ஓடுறாங்க. இந்த கஷ்டப்பட்ட ஓரளவு இடத்தரமான ஆட்கள் தான் கியூவில் நின்று அடித்து கொண்டு நிற்கணும் ஒவ்வொரு நாளும் மாறி மாறி. பாருங்க அம்மா வேண்டி கொண்டு வருதால் ரோல். சரி போ. சரியா பாருங்க இந்தியாவில் பெட்ரோல் செட்ல அடிக்கிறாங்க. அவங்க அடிக்கிறாங்க. இந்தியாவில் பக்கம் ஒரு பெட்ரோல் செட் இருக்காங்க அடிக்கிறாங்க. கூட்டா காட்டலாங்க. இப்ப பெட்டி ஆட்டோ எல்லாம் பண்ணு பெட்டி மோட்டர் சைக்கிள் எல்லாம் இருந்தது. இப்ப கரண்ட் நிப்பாட போறாங்க. ஓ இன்னும் ஒரு கொஞ்ச நாள்ல கரண்ட் நிப்பாட போறாங்களா? அப்ப நேற்று நியூஸ்ல வந்தது இந்த பெட்டி கரண்ட்ல ஓடுற வாகனங்கள் அதுகளை பகல்ல மட்டும் சார்ஜ் போட சொல்லி. நல்ல வாசம் முடிக்கிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு மாசியம் என்னமா வந்து சாப்பிடாம இருக்கிறா மாசியம் என்றாலா? எங்களுக்கு மட்டும் 2 ரோல் அம்மா வாங்கி தந்தவா. அத்தியாக்கள் சாப்பிடலாம் சாப்பிடலாமா? எல்லாம் இப்ப நாங்கள் நல்லூர் கோயில கிட்ட வந்துட்டோம். இப்ப பாருங்க எப்படி வாகனங்கள் ஓடுறதுக்கு ரோட்டுக்கு வெறினம் வந்து சில பைக் ஓடுற வந்து கூடாது. திருப்பி ஒண்ணு அப்படியே ரோட்டுக்கு திருப்புகள். வேலை நடக்கும். நல்ல கோயில்ல வேலை போய் கொண்டிருக்கு போல எல்லாம் மூடி காட்டி விட்டுருக்கு. எல்லாம் மூடி வேலை பெயிண்ட் வேலை போகுது போல. வடிவேல் பணக்கார கந்தன். நார்மலாவே மழை கொஞ்சம் அடிச்சாலும் இந்த நல்லூர் பெண்டில் வந்து தண்ணியல் வந்துடும். பாருங்க தண்ணியா இருக்கு ஒரு. டவுனுக்கு மழை இல்ல, நல்ல வெயில் அடிக்குது. மழை பெய்திருக்கு, பெஞ்சது வெயில் அடிக்குது. ஊர் மாதிரி இல்ல. 1 மணில இருந்து மழை தானே.
பாருங்க யாழ்ப்பாணம் நாரியகுளம் வந்துட்டோம். பெரும்பாலும் வாகனங்கள் வந்து குறைவு ரோட்டுகள்ல. குறைவா இருக்கு. பெட்ரோல் தட்டுப்பாடுல வந்து வாகனங்கள் ஓடுறது குறைவா இருக்கு. அதுல இந்த சந்தையில 3 ரவி போலீஸ் நிக்குது. யாரோ பெரிய போலீஸ் போய் நம்ம உங்களுக்கு எத்தனை நம்பர் கேட்டு? உங்களுக்கு ஓபிடி. இதில் போலாம்ல. பாருங்க இதுல வந்து ரவி போலீஸ் எல்லாம் நிக்கணும். ஏதோ ஃபங்க்ஷன் போல. நாங்கள் இந்த கோவில்ல ஏதோ ஃபங்க்ஷன் போல. பிஆர்ல வந்து எல்லா ரவி போலீஸும் இங்கே நிக்கணும். ஆஸ்பத்திரி பின்வீதிக்கு வந்துட்டோம். டவுனுக்கு வாகனங்கள் குறைவுதான். இல்லாட்டி இந்த டைம் எல்லாம் இப்ப இதெல்லாம் போகவே இல்லாது. பெட்ரோல் தட்டுப்பாடுபடியா வாகனங்கள் எல்லாம் குறைவு. அரவாசி கடைகளும் போட்டுக்க. பெட்ரோல் இல்லாட்டி இலங்கையில ஒன்றுமே இயங்காது. எல்லாம் இலங்கை புள்ள இருட்டா தான் இருக்கும். அதுக்கு பிறகு ரோட்டை பாருங்க, ரோட்டு ஃபுல்லா பஸ்ஸுகள் தான் நிக்குது. இஞ்சால பக்கம் திரும்பினா அந்த பழக்கடைகள் இருக்கும். இந்த அடுத்த வந்து பழக்கடை. இது எப்பவுமே பூட்டாது. என்ற எப்பவுமே வியாபாரம் போற இடம் தான் பழக்கடை. ரோட்டை பாருங்க. கொழும்பால வந்த பஸ்ஸுகளும் பவுனியா பஸ் எல்லாம் வந்து இப்ப நிக்குது நேரஞ்செண்டு. இப்ப நாங்கள் ஆஸ்பத்திரி கிட்ட வந்துட்டோம். எங்களோட தங்கச்சி என் மாமா ரக்கி போட்டு நான் எங்கே நடமாங்க போய் பார்க்கிங்ல நிற்கணும். இதுலயே இறக்குறது இது ஓபிடியோ உதவாங்காலையோ ஓபிடி. இதுல முன்ன இதுக்கு அடுத்தது இதுல அஞ்சாம் இல்லையா? ஓ அஞ்சு இருக்கு. இங்க பாருங்க ஓபிடி. இது வந்து எமர்ஜென்சி கேட்டமா பாருங்க. ஓபிடி அங்கே இருக்கு. அந்த 3ஆம் நம்பர் கேட்டா ஓபிடி. சரி, நாங்கள் வந்து ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டோம். பாருங்கோ அம்மா தங்கச்சியும் போயினோம்.
3ஆம் நம்பர் கேட். ஆஸ்பத்திரி என்றாலே ஒரு பெரிய குடும்பம் தான் வந்து வரைஞ்சிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா ரோல் ஒன்று வேணும் கல்லியங்காட்டில். அந்த ரோலை தான் சாப்பிட போகிறேன். அதே மாதிரி இஞ்சால தண்ணி போத்தலும் கிடக்கு. இப்போ நிற்கிற இடம் எங்கேன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் காகில்ஸுக்கு போகிற அந்த பெட்ரோல் சைட் மணிக்கூட்டு போகிற வீதியில் நிற்கிறேன். இப்போ அங்கே முன்பக்கம் தானே ஆஸ்பத்திரி வந்து இருக்குது. அம்மா வந்து கிளினிக்கை முடிச்சுட்டு கோல் எடுப்பேன். எனக்கு இங்கே பக்கத்தில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னுக்கு தான் நிற்கிறேன் நான் பார்க்கிங்கை போட்டு. சரி, இப்போ எத்தனை மணி சரியா நேரம் வந்து 12:30. உண்மையிலே ஒரு சந்தோஷமான விஷயம். இப்போ இந்த ஆட்டோவில் நிப்பாட்டும் பிறக்கும் அம்மாவும் தங்கச்சி நல்ல மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக தான் காய்ச்சோடு பார்த்தது. தங்கச்சியோட கண்ணில் ஆள கண்ணீரும் இருக்கும். என்னென்னு சொன்னால் எவ்வளோ நாளும் வந்து அந்த ஆப்ரேஷன் டேட் போடலன்னு. அப்போ இன்றைக்கு தான் ஆப்ரேஷன் டேட் வந்து தங்கச்சி கொடுத்துருக்கு. அப்போ அதை பற்றி என்ன சொல்ல நினைக்கிறீங்க? தங்கச்சி இன்றைக்கு தான் என்ன சொல்ற காலம் கஷ்டப்பட்டு ஒரு முடிவு இன்றைக்கு ஒரு நல்ல முடிவு ஒன்று கிடைச்சிருக்குது. அவளை வந்து டேட் போட்டிருக்கு. ஆப்ரேஷன் டேட் வந்து அந்த டேட் வந்து போடுவோம். என்னதுக்கு ஆப்ரேஷன் போட்டிருக்கு? மூச்சு பிரச்சனை. மூக்குல வந்து நரம்பு வளைஞ்சிருக்கு. என்ன சர்ஜரி? ஸ்டெப்டோபிளாஸ்டி சர்ஜரி வந்து செய்ய போயினோம் தங்கச்சிக்கு. அப்போ இன்றைக்கு பாருங்க விடிய 9 மணிக்கு போனது கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே இன்றைக்கு யாழ்ப்பாணம் டவுனுக்குள்ள இருந்து கிளினிக்கை முடிச்சுட்டு வந்தாச்சு. இனிமேல் வந்து ஆப்ரேஷன் தான் இருக்கு. இனி கிளினிக் இல்லைண்ணா, இனி கிளினிக் இல்லை, இனி ஆப்ரேஷன் தான் இருக்கு. குரல் கிளினிக் வந்து இருக்கு பாய்ஸுக்கு. அப்போ ஆப்ரேஷன் டேட் கொடுத்தபடியே நீ பிரச்சனை இல்லை. ஆப்ரேஷனை முடிச்சு கொண்டு அவன் மேலதிக படிப்பையும் படிக்கலாம். உனக்கு ஐசி ஒன்று வந்த இல்லை? என்ன ஐசி வந்த? லோ கிளாஸோ? அது வந்து புரியும்ப ஒரு வீடியோ ஒன்று போடுவோம். தங்கச்சிக்கும் வந்து எனக்கு வந்து ஒரு ஐசி ஒன்று வந்திருக்கு. அந்த ஐசி என்று சொல்லி ஒரு வீடியோ ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பதிவு செய்வேன். சும்மா நேரம் ஒரு ஐசி வந்திருக்கு தானே உங்களுக்கு, ஒரு படிக்கிற சம்பந்தமான ஐசி உண்டு. அதையும் போடுவோம்னு சொல்லி கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் வேண்டாம். அப்போ பாய்.